ஹே நண்பர்களே, முதலில் யார்? என்ன என்ன சரி சரி. அங்கே என்ன இருக்கிறது? வாவ் வாவ், இது பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ். நான் விரைவில் அதை முயற்சிக்க வேண்டும். நான் அதை சுருட்டப் போகிறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு இது இன்னும் சுவையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஓ என் கடவுளே. வாவ், இதெல்லாம் நீ ஒன்னாக தான் சாப்பிட போறியா? வாவ், இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் முடிச்சிட்டேன். இப்போ நீதான் டேட். எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட விருப்பம். என்ன டபாஸ்கோ? எனக்கு தோணுது டாட் இதை விரும்பல. இல்ல இல்ல, எனக்கு அது வேண்டாம். ஹே டேட், நீ இதை செய்ய வேண்டும். இது ஒரு சவால். நீ அதை சமாளிக்க முடியும் என்று எனக்கு உறுதி. ஒரு சொட்டு எதுவும் செய்யாது என்று நம்புகிறேன். ஒரு சொட்டு போதுமானது. பெண்களே, நான் தீயில் இருக்கிறேன். உன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அது ஒரு மாய கிண்ணமா? என்ன நடக்க போகுது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ் வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, என் கையில என்ன தவறு? ஓ, இங்கு மிகவும் குளிராகி வருகிறது. வாவ், நான் அதை செய்தேன் என்று நினைக்கிறேன். நான்சி, இது உன்னுடையது இப்போது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் குச்சிகளால் செய்ய போகிறேன். ஓ ஓ இல்லை, இது மோதியது. ஷெர்விடம் உடைந்துவிட்டார்கள். சரி, பெண்கள் உறைந்து விட்டார்கள். என்ன செய்யலாம்? ஓ சரி, ஒரு தீர்வு இருக்கிறது. நான் முழு டபாஸ்கோவை குடிப்பேன். டாட், இது மிகவும் நல்லது. ஆனால் தயவு செய்து அவற்றை எரிக்காதீர்கள். அப்படியா? டேட் டி டிராகன், உன் முறை ஒன்று ஏற்கனவே காப்பாற்றப்பட்டது. நான்சி மீதமுள்ளது. நான்சி காப்பாற்றப்பட்டார். ஹூரே, நன்றி டேட். என்ன நடந்தது? ஏன் நான் முழுவதும் நனைந்திருக்கிறேன்? ஓ, என் முடி அலங்காரம். என்னுடையும் கெட்டு போய்விட்டது. கடலுக்கு போதுமான தண்ணீர் இருக்கிறது. பெண்களே, நீங்கள் இப்போது டேடுக்கு உதவ வேண்டும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஓ நன்றி, நான் எரிய போகிறேன் என்று நினைத்தேன். புதிய பாதுகாப்பு பெட்டிகள். அங்கே என்ன நடக்கும்? நான் முதலில் இருப்பேன். ஏதோ தூர்நாற்றம் வருகிறது. ஆமாம், ஏனெனில் அது வெங்காயம். நீங்கள் இதை செய்யலாம் டேட். சரி, நான் அதை சாப்பிடுவேன். ஆனால் நான் நாற்றம் அடித்தால் ஓடிவிடாதீங்கள். ஓ, நான் முடியாது. இல்லை. இல்ல இல்ல, நீ அதை சாப்பிட வேண்டும். அது உன்னுடையது. ஓ, ஏன் எனக்கு வெங்காயம் பிடிக்காது? என் கண்களில் கண்ணீர் வருகிறது. பயங்கரம். ஓ, மன்னிக்கவும், நான் முடியாது. ஏய், இது என்ன மாதிரியான நாற்றம்? எங்களை காப்பாற்ற என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். ஸ்காட் ஸ்டெப். இது போல டெட். பெண்கள் மனத்தை சிறப்பாக செய்தனர். வாவ், அது எனக்காக பெரிய கேக்கா? வாஃப். ஆம் நான்சி, இன்று நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி. இது இரண்டாவது சுவையான காப்பாற்றல். நான் ஒரு சிறிய துண்டுடன் தொடங்குகிறேன். டாட் விரும்புகிறான் போல, ஆனால் நான்சி பகிர்ந்து கொள்ள போவதில்லை. கைஸ், இங்கே கேக் மிகவும் சிறியது. எனக்கே போதுமான அளவு இல்ல. அண்ணி, உன் பாதுகாப்பு பெட்டியை பார்க்கலாமா? சரி, வாங்க, என்ன சாப்பிடுவேன்? இது என்ன? உள்ளே ஏதோ உள்ள தெரியாத ஜாடி. இப்போது இந்த தெரியாத பொருளை முயற்சிக்க போகிறோம். இது சற்றே தளர்வாக உள்ளது. நிறம் பொன்னிறமாக உள்ளது. வாசனை மிகவும். தட், அவள்கிட்ட என்ன இருக்கிறது? ஓ இல்லை, அது தூக்க மருந்தா? ஓ, அவள் முழுமையாக விழிக்கவில்லையா? ஓ, என்ன செய்யலாம்? நீ எல்லாவற்றையும் முயற்சித்தாயா? ஓ, இது வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. முதலில் நான் டேப்பை அகற்றுவேன். இரண்டாவது, என் துர்நாற்ற மூச்சை அவளிடம் ஊதுவேன். காலை வணக்கம். உங்களுக்கு தூக்க மருந்து கிடைச்சது. நீங்கள் தூங்கிட்டீங்க மற்றும் டேட் உங்களை மீண்டும் காப்பாத்தினார். நான்சிய தூங்க வைப்போம். ஒரு நிமிடம். ஷியா இருக்கிறது, அதுக்காக எனக்கு தூள் இருக்குது. பொடியை அதில் வைத்து நான்சிக்கு கொடுப்போம். அவள் மேக்கப்பை எதிர்க்க முடியாது. நான்சி, உனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. புதிய பவுடர். ஆஹா, அருமை. நன்றி. எனக்கு உண்மையில் பவுடர் தேவை. தூக்கமூட்டும் தூள் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது போல. நண்பர்களே, நான்சி தூங்கிக் கொண்டிருக்கும் போது கேக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், நான்சிக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. அதை சாப்பிடுவோம். யார் தொடங்கினார்கள்? சிறப்பு நான்சி, அதை விரைவில் திற. அது என்ன என்ன? இது ஏதோ ஒரு பானை போல இருக்கிறது. இது என்ன செய்யலாம்? சமைக்கலாமா? எனக்கு தெரியல. சரி டேட், இப்போது உன் முறை.
அற்புதம். அது பிங்கோ, ஒரு பெரிய கிண்டர். வாவ், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி டெட். மற்றும் சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். இது மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். வாவ், இதற்குள் கூட ஏதோ இருக்கிறது. பெண்களே, அதை பற்றி படிக்க கூடாது. டெட் பகிர விரும்பவில்லை. அது நல்லதுதான். இப்போது பொம்மையின் நேரம். ஒரு இளஞ்சிவப்பு கரடி. எனக்கு அது தேவையில்லை. சரி, எனக்கு அங்கே ஏதோ இருக்கிறது. காத்திரு, கரடி கம்மியாக மாறிவிட்டது. இது ரொம்ப சுவையாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். இது மிகவும் நல்லது. என்னமோ ஆனி தன் பாக்கெட்டை திறக்க விரும்புகிறாளோ? ஓ ஆம், நான் மறந்துவிட்டேன். பார்ப்போம். அடடே, அது நாற்றமுள்ள சீசா. என்ன ஒரு பயங்கரம். அது வெங்காயத்தை விட மோசமாக இருக்கிறது. அண்ணி, நீ அதை சாப்பிட வேண்டியிருக்கும். அண்ணி, அதை கடிக்க முயற்சி செய். ஆனால் வாசனை பார்க்காதே. இது உதவலாம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான்சி, உன் பானையை நான் கடன் வாங்கலாமா? சரி, நன்றி. அந்த நாற்றமுள்ள சீசா மாய பானை வைக்கிறேன். அப்புறம் நான் பெறுவேன். ஒரு துண்டு சாக்லேட் கேக். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. துர்நாற்றமுள்ள சீஸுக்கு பிறகு சாக்லேட் கேக் உண்மையில் ருசியாக தெரிகிறது. இது மிகவும் நல்லது போல. முதல்ல யார் இருப்பார் என்று நீங்க முடிவு செய்து விட்டீங்களா? எனக்கு தெரியாமல் நான் இருப்பேன். என்ன காத்திருக்கிறது? உஃபா, எலுமிச்சை புளிக்கும் மற்றும் மோசமானது. அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இது மிகவும் புளிப்பு. அவள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாள். நீங்கள் சிரிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை திறக்கவும். வாவ் வாவ், எனக்கு ஒரு இனிமையான சுவையான காக்டெயில் இருக்கிறது. நான் அதை விரைவில் முயற்சிக்க வேண்டும். என்ன நினைக்கிறாய் டெட்? ருசியாக இருக்கிறதா? அற்புதம். ஓ ஓ ஓ, தயவு செய்து எனக்கு சுவையான ஏதாவது கிடைக்குமா? ஓ ஓ, அது ஒரு கடிகாரமா? ஆனால் எனக்கு அது ஏன் தேவை? இடைநிறுத்த பொத்தானா? அது என்ன? நான்சி, நீங்க இப்போதான் பசங்களை நிறுத்திட்டீங்க. அவங்க அசைய முடியாது. இது டெடிங் காக்டெயில குடிக்க நல்ல வாய்ப்பு. இது ருசியாக இருக்கிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், அற்புதம். நான்சி, இன்னும் என்ன செய்ய விரும்புகிறாய்? அண்ணியின் முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிக்க விரும்புகிறேன். எலுமிச்சை பழங்களை சாப்பிடுங்கள். பிங்கோ. அப்படி என்றால் டேட் பற்றி என்ன? அவன் ஒரு மதிப்புமிக்க அப்பா ஆக போகிறான். மேக்கப் முடிந்தது. பார்ப்போம். அவர்களை நிறுத்தியதை நீக்கு. ஏய், என் காக்டெயில் எங்கே? நீங்க ஏமாத்தப்பட்டுள்ளீங்க. டெட், ஓ, எனக்கு ஒரு எலுமிச்சை இருக்குது. நான் உண்மையான காமெடி கலைஞன். ஏன்? நான்சி செய்யும் கிண்டல் வேலை செய்து. ஜில், எதையும் தொடாதே. நான் என்னுடைய வரைபடத்தை நிறைவு செய்து விட்டேன். அதை உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். தயாரா? இது எங்க பசங்களுக்கு சுலபம். உங்களுக்கு வாழ்நாள புரியலாமல் இருந்து அதிக ருசியான ஷேக் செய்ய போறாங்க. இது செய்வதற்கு மிகவும் எளிதானது. நான் நுடெல்லாவுடன் தொடங்க போகிறேன். சுவையாக உள்ளது. எனக்கு நிறைய வேண்டும், ஆனால் முடியாது. ஓ, சுவையாக உள்ளது. நான் மில்க் ஷேக் செய்ய வேண்டும். அதனால ஒரு ஸ்பூன் கண்ணாடியில போட வேண்டும். ஓ, முடியவில்லை. ஓ, ஹா, அது நல்லதான். எனக்கு எனது மில்க் ஷேக்கிற்கு பால் தேவை, நிச்சயமாக. எனவே நாம் அதை ஒரு சூடான பாத்திரத்தில் ஊற்றுகிறோம். பின்னர் கொஞ்சம் காக்காவையும் சேர்க்கிறோம். ஓ, என் மூக்கு அதில் செல்லிவிட்டது. மன்னிக்கவும். மீதி காக்காவை பாலை சேர்த்து அனைவரையும் கலக்குகிறோம். நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதை காயச்சு வைக்கின்றோம். இது எனது பிடித்த கோப்பை. என் பேரன் விக்கி அதை எனக்கு கொடுத்தான். நாங்கள் அதில் ஊற்றி கொஞ்சம் திருப்பி மிட்டாய் சேர்த்தோம். முடிந்தது. இது உன் காகித நாணயம், என் தேவதைக்குரியது. நான் உங்களுக்கு எப்படி ஒரு உண்மையான பல்கலை செம்மலை செய்வதை காட்டலாமா? கொஞ்ச நேரம். இப்போது தொடங்குவோம். எனக்கு ஒரு சாக்லேட் பார் தேவை. நாங்கள் அதை பொட்டலத்திலிருந்து சிறப்பாக எடுத்து விடுகிறோம். அதிலேயே எல்லாவற்றையும் ஒரு சட்டியிலே போடிக்கொண்டு அதனை உருக வைக்கிறோம். அருமை. சாக்லேட் கலந்து விட்டது. நாம் அதை கரடி பொம்மை அச்சில் ஊற்றலாம். அச்சை குளிர்க்க லீகவும் சாக்லேட் உறைவதற்கு காத்திருக்கவும் வேண்டும். பாட்டி, என்ன? ஓ ஜில், நீ என்ன செய்தாய்? எல்லாம் நுடல்லாவையும் நீ சாப்பிட்டாயா? அம்மா, கவலைப்படாதீங்க. மறுமுயற்சி செய்யுங்கள். எனக்கு ஒரு மனக்கருத்து
கிடைச்சது. சரி, எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாட்டி, திரும்ப வாருங்கள். ஜாரில் கொஞ்சம் பால் விட்டுவிட்டு அதை கிடக்க செய்யலாம். ஓயிலா, நமக்கு சாக்லேட் மில்க் ஷேக் உள்ளது மற்றும் கிரீம். ஆமாம், மேலே சாக்லேட்டினை கொஞ்சம் சேர்ப்பது உகந்தது தானே. ஒரு ஸ்ட்ரா. நான் பப்படுத்த தயாராக இருக்கிறேன். அருமையாக இருக்கு செஃப். ஒரு வினாடி, இது வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த 2 அச்சுக்களை சேர்க்க வேண்டும். இப்போது நாங்கள் மில்க் ஷேக் உள்ளே வைக்க வேண்டும். பைப்பை உள்ளே வையுங்கள். சில சாக்லேட் ராஜிஸ்களை ஒரு ஸ்நாக்கு வையுங்கள். விக்கியை அது நிச்சயமாக பிடிக்கும். வாவ், எல்லா கருவிகளும் எப்படி அழகாக இருக்கின்றன. இதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இது உண்மையிலேயே நல்லதா என்று நம்புகிறேன். உம்மா, பார்க்கலாம். சுவையானது. அக்கா, நீ அருமை, அற்புதம். இந்த போட்டியானது என் பாட்டிக்கே. நான் உன்னை விரும்புகிறேன். உனக்கு ஒரு முத்தம். சூடு வந்து சுவைக்கலாம். ஹூம், மோசம் இல்ல. ஓ ஆம். இதுல என்ன இருக்கிறது? ஒரு சாக்லேட் கரடி. அழகாக இருக்கிறது. இதை பார்ப்போம். ஓ, இது அருமையாக இருக்கிறது. கரடி சுவை எப்படி இருக்கிறது? ஓ, அது 100% சாக்லேட். அதுவே அற்புதம். ஆஹா, எனது பிடித்தமானது M&M's. ருசியானது. சமையல்காரரே, நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். ஆமாம், எனக்கு தெரியும். அவள் சமைக்க ஆரம்பிக்க காத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். விக்கி ஏன் விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு பாஸ்தா வேண்டும். அதுதான் சிறந்த தேர்வு. எல்லோரும் தயார். ஆகவே சமைக்க தொடங்கலாம். எங்கே இருந்து தொடங்கலாம்? அதுதானே, பாஸ்தாவை உளுத்த வேண்டும். அதை ஒரு பாத்திரத்துல போட்டு சுடவிடலாம். அவ்வா, அவை மிக நீளமாக இருக்கின்றன. இவை எப்படி உள்ளே பொருத்துவது? நான் இதை செய்ய முடியாது. பாருங்கள். ஓ, இல்ல. ஓ ஜில், அது தவறு. பாட்டி உன்னை ஸ்பெகட்டி செய்வது எப்படி என்று கற்பிக்கட்டும். அடுப்பை நடத்தி வெள்ளம் கியாதிக்க ஊறும். பிறகு சற்றே ஸ்பெகட்டி வச்சு எதுவும் செய்யாது. என்ன, இங்கே இளம் மக்களுக்கு நீங்கள் என்ன கற்றுத் தருகிறீர்கள்? இல்லை செல்லமே, நிஜமான பாஸ்டா செய்வதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இல்லை, கவனமாக நோட்டம் வேண்டுங்கள். ஸ்பகட்டி நீரில் போட்டு கொதிக்க விடுங்கள். அதற்கிடையில் ஒரு டின்னரியமை எடுத்து அதை நீரில் ஊற்றுங்கள். இப்போது நமக்கு கருப்பு பாஸ்டா கிடைத்தது. ஓ, இதை முயற்சிக்க வேண்டும். பாவம், கொஞ்சம் அதிகமாக வேக வைத்தாயிற்று. ஆனால் முழுவதும் மூலமாக இருப்பதை காட்டிலும் நன்றாக இருக்கிறது. அதை ஒரு தட்டில் வை. சுவைக்கு ஏதாவது. ஆனால் என்ன? ஓ, அது என்ன? கேட்சப்? ஓ, அது ரசாயனங்கள். எங்களுக்கு இன்னும் இயற்கையான ஏதோ ஒன்றை தேவை. நான் என்னோட கெட்சப் செய்ய போகிறேன். சில மசியடிக்கும் தக்காளி. கவனமாக இரு. முடிந்தது. அதை என் ஸ்பெகட் ஃபைல் ஊற்றுவோம். சரி செஃப், உங்களை என்ன நினைச்சுக்கிறீர்கள்? நீங்கள் குழந்தையை விஷமூட்ட முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாத செப்ஷன பதேகம் காட்ட போகிறேன். நமக்கு சீஸ் தேவை. வெட்டுகிறேன். இப்போது நாங்கள் சிறந்த கருப்பு பாஸ்தாவை சீஸுக்குள் வைக்க போகிறோம். மற்றும் கொஞ்சம் டீ. நாங்கள் சீஸை திடமான ஊறுகிய ஒன்றாக உருக விடுகிறோம். அருமை. பாஸ்தாவை போட்டு அதை நன்கு கலக்கவும். அதை உருதட்டில் வையுங்கள் மற்றும் சுண்டிய காளான் சேர்க்கவும். முடிஞ்சது. ஓ, நன்றி நன்றி. நான் ஒரு மிகச் சிறந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்று தெரியுமா? அடடா, அதிதி, சீக்கிரம். ஓ இல்ல. ஓ நண்பா, என் ஸ்பகெட்டி எல்லாம் எரிஞ்சிட்டது. அதை விக்கிக்கு கொடுக்க முடியாது. எனக்கு மிக அழகான யோசனை உள்ளது. காடுவில் சிறிது பாலை ஊற்றுவோம். நான் இதே விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறேன். சரி, எல்லாவற்றையும் கலக்க எழுந்தது விடுவோம். அடுத்ததாக எனக்கு ஒரு சிரிஞ்ச் தேவைப்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் யாரையும் குத்துவதில்லை. எனக்கு சாக்லேட் திரவத்தை உள்ளே எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை உறைய வேண்டும். இதோ திரோம்பா பிளேட்டில் இருக்கிறது. கொஞ்சம் விசிறி கிரீம் வைத்து முடிந்து விட்டது. வாவ், ரொம்ப வேகமாக. அது என்ன? ஒரு காளான்? அஃப், அது சாப்பிட மாட்டேன். பாஸ்தாவை முயற்சிப்போம். ஓ, இது உறைஞ்சிருக்கு. இல்ல, வாவ், இது
கேட்சப் தானா? பார்ப்போம். மெழுகுநாரில் நேராக எடுத்து என் வாயில் விடுகிறேன். அற்புதமாக இருக்கின்றது. பாட்டி, நல்ல வேலையாக செய்தீர்கள். ஆம். அக்கா என்ன செய்திருக்கிறார்? வாவ், சாக்லேட் பாஸ்தா. நான் இதுவரை இதை சாப்பிடவில்லை. அருமை. ஜில் கண்டிப்பாக ஜெயித்து விட்டார். ஓ, இறுதியாக நான் வென்று விட்டேன். எல்லோரும் சமைக்க தயார். விக்கி என்ன விரும்புகிறார் பார்ப்போம். ஓ, நக்கெட்ஸ். அதற்காக எதற்கில்லை. ஆம். ஈஹா. எப்படி செய்கிறோம்? வா. முதலில் 2 முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் கோழிக்கறி தேவை. இதை போன்ற சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். முடிக்கலாம். இதை நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுகிறேன். அது போதுமான அளவுக்கு சின்னதாக இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து கலப்போம். மற்றும் ஓ செஃப், என்ன செய்றீங்கள்? ஓ சரி, நன்றி, அதை மறந்துட்டேன். இப்போது சில நகைச்சுவையான பொருள்கள் பாருங்க. சரி, கலவையை அச்சுகளில் வைக்கிறேன். அதை பனிக்கட்டி போடலாம். நான் உங்களுக்கு குறைவான ஒரு நன்றியான சமையல் செய்முறை காட்டப் போகிறேன். என்னிடம் சில அற்புதமான மீன் நகெட்ஸ் இருக்கும். மீன் அருமையானது. அதை கத்தியால் நறுக்குங்கள். சரி, நமது பிளேவை எடுத்து தோலை நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்க வேண்டும். மேல் கொஞ்சம் மாவு போட்டு பிரெடிங் செய்யுங்கள். அது அழகாக இருக்கிறது. 4 எண்ணெயில் பிரெடிங் செய்யுங்கள். என் நகெட்ஸ் உறைந்து போயுள்ளது. அவற்றை சரிபார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஓ, என் டைனோசர்களை. ஓ, மீதி எங்கே? ஓ, ஜில் குட்டி, எனது நகெட்ஸ்களை திரும்ப கொடு. நான் அவற்றை சமைக்க வேண்டும். கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் தூவி ஆவியை அடுப்பில் போடலாம். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ எனக்கு நல்லா தூங்க நேரமாய்விட்டது. தமிழ் மொழியாக குக்கி நகெட்ஸ் என்பது எனக்கு பொருத்தமானது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக பயன்பாட்டில் இருந்து குக்கி நகெட்ஸ் செய்ய முடியும். நாம் எங்கள் குக்கீகளை அரைப்போம். பாருங்கள், சில துகள்கள் கிடைத்துவிட்டன. மேலும் நிறைய கடலை கருவளைய மை சேர்க்கவும். ஆஹா, இது ருசியானதாக இருக்கிறது. மிச்சம் உள்ளதை எல்லாம் கலந்து விடுங்கள். பாருங்கள், இது பிளாஸ்டிசின் போல உள்ளது. சரி, நம் விருப்பமான அச்சுகளில் அதை வடிவமைப்போம். சேஃப், என் யோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, அது சரியாக இருக்கிறது. இது எனது யோசனைக்கு ஒப்பிட முடியாது. மீன் நகெட்ஸ் தயார். சில தங்கத்தை சேர்ப்போம். என்ன நினைக்கிறீர்கள்? பரவாயில்லை, நாம் அதை நகெட்ஸ்ல நுகரப் போகிறோம். சரி, இப்போது ருசிகரமான சாஸ். எனக்கு கொய்யா பழம் தேவை. ஓ, மீனுடன் சிறப்பாக பொருந்துகிறது. சாமி, ஆஃப் ஆஃப், நான் விழித்து விட்டேன். சரி, எனது நகெட்ஸ் எடுக்க நேரமாயிட்டது. ஓ, அவை எங்கே? ஓகே, இதோ. அவற்றை ஒரு தட்டில் வைக்கலாம் மற்றும் அதற்கு சில கெச்சப் வைக்கலாம். முடிந்தது. ஓ ஜில், சாஸ் எங்கே? நான் சாக்லேட் சிரப் சேர்க்கலாம். இது என் நகெட்ஸ்க்கு அருமையாக இருக்கும். முடிந்து விட்டது. ஏ, என் நகெட்ஸ் தயார். இந்த அழகான தோல்பாம்புகள் குழந்தைகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. எனவே என் முள் ஏற்கனவே அங்கே பறக்கிறது. நல்லது. ஓ ஆம், நான் அதை விரும்புகிறேன். அது என்ன? ஆமாம், பார்ப்போம். அது சாக்லேட்டா? அதுவும் நல்லாதான் இருக்கே. இது என்னோட உங்களிடம் இருந்து. உன்னை ஏலா நேசிக்கிறேன். வாவ், இது உண்மையிலேயே நல்லா இருக்கே. கூல். இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது? இந்த நகெட்டுகள் எதைச் சேர்ந்தவை? பியூ, ஒரு வகையான தூசி மற்றும் மீன். அருவருப்பு. அப்படி என்றால் யார்தான் வின்னர்? ஆம், பாட்டி வெற்றியாளராம்.
நான் சிறந்தவன் என்று தெரிந்திருந்தேன்.